السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். வல்ல ரஹ்மான் இறக்கிய அருளை திருக்குரானை பற்றி அந்த குரான் அல்லாஹ்வுடைய இறைவேதம்தான் என்று ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் மக்கள் இன்று அதனுடைய சிறப்புகளை பற்றி தெரியாத மக்களாக இருக்கிறார்கள். என்னதான் நம்ம முஸ்லீமாக இருக்குது, நமக்கு அதனுடைய அறிவே இல்லாத மாதிரி இருக்காங்க. எப்படின்னா அந்த குரானை ஒரு ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாங்க. அந்த குரானை ஒரு உரையில் போட்டு ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. இறந்த ஒரு வீட்டில் ஓதுறாங்க. இப்படியே தான் முன்ன இருந்த மாதிரி இல்லாட்டாலும் சில பேர் இன்னும் அந்த ஒரு மாறவே இல்லை. நம்ம நாமளும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம அக்கம் பக்கத்தில் சொல்கிறோம். ஆனால் சொல்கிறத யாருமே செவி சாய்க்கலை. அது அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நாம் சொல்கிறத அதோட விட்டுருமான்னு கேட்டால் விடக்கூடாது. அதை நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு எத்தி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எத்தி வைக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு நேரம் இல்லாட்டாலும் ஒரு நேரம் அந்த மூளைக்குள்ளே போய் அவங்களுக்கு எடுபடும். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எப்பயாவது ஒரு நேரத்துலையாவது அவங்க சிந்திப்பாங்க. அப்போ நம்மளுடைய இந்த கல்வி நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நாம் அதை சரியாக செய்யணும். நாம் யாருக்கும் சொல்கிறதுக்கு தயங்கிக்கிட்டோ, இல்லை சொன்னால் சங்கடப்படுவாங்க, இல்லை அவங்க நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போய் எப்படி போய் சொல்கிறது, தெரிஞ்சவன் ஏதாவது நினச்சிட்டானா இவன் இந்த தௌஹீதுக்காரன்லாம் இப்படி தான் பேசுவான், நஜாத்துக்காரன்லாம் இப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி நம்மளை ஒரு கேவலமாக பேசிட்டானா நம்ம பொய் சொல்லலை, நம்ம உள்ளதை தான் சொல்கிறோம். அல்லாஹ் இது மாதிரிலாம் சொல்லலை. நம்ம இந்த குரானை நம்மளுடைய வாழ்க்கை நேரான வழியில் தான் நேரான வழியில் பயணிக்கிறதுக்கு தான் இந்த குரான் நமக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம எடுத்துரைக்க தான் அவங்களுக்கும் நம்மளும் அதை செயல்படுத்தணும். அதை அடுத்தவர்களுக்கும் எடுத்துரைக்கணும். அப்படி எடுத்துரைக்கும் போது தான் அதோடைய பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம அளவுலையே சரியாக இருக்கோம், நான் சரியாக இருக்கேன்ப்பா, என் பிள்ளை சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம பிள்ளை நம்ம குடும்பத்தார் சரியாக இருந்தால் போதுமா? அப்போ அடுத்தவருக்கு அது சொல்லும் போது தானே அடுத்தடுத்து வளர்ச்சியை காண முடியும். இப்போது ஒரு இடத்துல பயான் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தயக்கம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே கூச்சப்பட தான் செய்வோம். அந்த கூச்சத்தை நாம் தானே உடைச்சி அதை முதல்ல போய் ஃபஸ்ட்டு அடி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற இடம்தான் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு ஒரு எளிதான ஒரு காரியமாக தான் இருக்கும். அதனால நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துரைக்கிற வேலையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சதை, ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய நோக்கம் எல்லாமே என்ன, நாளைக்கு மறுமையில் போய் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. நமக்கு நாளைக்கு மறுமையில் என்னுடைய கூட பிறந்தவனோ, என்ன அக்கம் பக்கத்தினரோ, இல்லை என் குடும்பத்தாரோ நரகத்தில் கிடந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே சாதாரணமாக இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலே நம்மளால் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் சங்கடப்படுறோம். நாளைக்கு மறுமையில் எல்லோரும் நரகத்தில் கிடக்கும் போது அப்போ அல்லாஹ் நம்மளையும் கேள்வி கேட்பான் இல்லையா? நம்ம அந்த மாதிரி சொல்லாதவர்களாக தயங்கிக்கிட்டு சொல்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதோடைய வளர்ச்சி அடுத்து வரவே வராது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆரம்பத்தில் சக்கரத்துக்கு முன்னாடி என்ன பொருளாக இருந்துச்சுன்னு தெரியல. இந்த சக்கரன்னு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் சக்கரம் இன்றைக்கி எந்தளவுக்கு உருவாகிருக்கு. ஒரு சைக்கிளாக இருந்தது, 2 வீலராக மாறிச்சு, 2 வீலர் காரு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் அந்த சக்கரத்தில் நம்ம உருவாக்கியிருக்கோம்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை அவர்களோடு நிப்பாட்டாமல் அடுத்தடுத்து தலைமுறைக்கு கொண்டு போனாங்க இல்லையா? ஒருத்தவர்களோடய நிப்பாட்டி இருந்தால் இன்றைக்கி நாம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியாது. எல்லா துறையிலையும் இதே மாதிரி தான். நம்ம ஒரு உணவுத்துறையாக இருந்தாலும் சரி, முன்ன சாப்பிட்ற சாப்பாடாக இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். முன்ன
நம்ம நன்னா நன்னி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பாடாக இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சாப்பிட்ட சாப்பாடையே நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விதவிதமாக என்னென்னமோ வந்திருக்கு. நிறைய டிஷ்ஷு உலகத்தில் இருக்கிற டிஷ்ஷை ஃபுல்லாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அன்றைக்கி அவனுங்க போட்ட அந்த ஒரு துளி தானே அவங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பல விஷயமாக இருக்குது. அது ஆடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, வேறு தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளையும் யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லி போயிருக்காங்க. அது டெவலப் ஆகி இன்றைக்கி பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு காரணம் அப்படின்னா அப்போது அது சொல்லி கொடுக்குறதுனால தானே. நாம் கற்றுக்கிட்டு நம்மளோடவே இல்லாமல் அதை அடுத்தவங்களுக்கு எடுத்துரைக்கும் போது தான் அதோடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இன்ஷால்லா நம்ம எல்லாருமே அதுக்குரிய முயற்சியை நாம் நம்ம வாழ்க்கையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லார்ட்டையும் நம்ம அதை சொல்லி நம்ம பழகணும். நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்குண்டான ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அப்புறம் இறுகிய உள்ளத்தால் அந்த இறுகி போகின உள்ளத்துக்கு இது கேடு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 39ஆவதுல 22வது வசனமாக சொல்கிறான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்துவிட்டானோ அவர் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த ஒளியில் இருக்கிறார். இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருப்பவர்களுக்கு கேடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் இன்றைக்கி மேக்சிமம் பேர் பார்த்திங்கன்னா தொழுகையை விட்டுறாங்க, தொழுகிறதில்ல. ஆனால் மற்ற காரியத்தில் ஈடுபாடோடு இருக்காங்க. ஒரு டிவி பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு டிவி பார்க்குற அந்த ஒரு கிரிக்கெட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சுன்னா குடும்பத்தோடு எல்லோரும் உட்காந்து பார்க்குறோம். அது பாங் சத்தம் கேட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறோம். ஒரு பாட்டு போட்டால் அதை ஆர்வத்தோடு கேட்குறோம். அதே மாதிரி ஒரு எங்கேயோ ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, அந்த வெளியே கிளம்பும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக போகிறதுலாம் தப்பு கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஈடுபாடோடு இருக்கோம் இல்லையா? எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு ஈடுபாடோடு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதுலேருந்து, நம்ம சாப்பிட்றதுலேருந்து, நம்ம ஜாலியாக இருக்கிறது, ஒரு காமெடியாக பேசுகிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஆர்வத்தோடு செய்கிறோம். ஆனால் அந்த தொழுகை மற்ற இபாதத்து அப்படின்னு வரும்போது மட்டும் நம்மளுடைய மனசு அதை செயல்படுத்த முடியல. அப்புறம் செஞ்சுக்கலாமே, பார்த்துக்கலாமே, இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆகிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு செஞ்சிடும் அப்படின்னு ஏதோ ஒரு இதில் நம்ம விட்டுட்டு போயிடுறோம். இந்த மாதிரி இல்லாமல் நாம் அதை செயல்படுத்தக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கணும். அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த மனசை இலகுவாக்கி கொடுப்பான். அந்த குரானை தெளிவாக புரிஞ்சு தெளிவான முறையில் ஓதும் போது தான் அது நமக்கு பலன் கிடைக்கும். அல்லாஹ் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்க ஃபீல் ஒலாலின் முபீன், இவர்கள் தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கார்கள். ஏன்னா அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு சந்தோஷத்துலேயே லயிச்சு போயிருப்பாங்க. இவங்க தான் தெளிவான வழிகேடு. இந்த மாதிரி ஷைத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்மளுடைய வேலைகளை சரியாக செஞ்சு நம்ம இறை நினைவோடு இருந்தோம் அப்படின்னா உள்ளே இறுகி போகாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம நம்மளுடைய காரியத்தை செய்யணும். இறுகி போன உள்ளத்துக்குள்ளே, அதாவது இந்த இறுகி போன மண்ணுக்குள்ளே எந்த விதமான எப்படி சொல்கிறது, எதை போட்டாலும் அதால் விளைவிக்கும் பொற்புண்டு செடிகள் இதெல்லாம் அதை வெளியே கொண்டு வராது. இறுகி போன பாறையை விட மோசமாக சில பாறைகளில் கூட தண்ணி வந்துடும். ஆனால் நம்ம மனசு அந்தளவுக்கு இறுகி போயிருக்கு. சில பேருடைய மனசு என்னத்தை சொன்னாலும் சரி அவங்க அப்படியே காதலையே கேட்காம எனக்கு என்னன்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு கேடு தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறோம். அன்றைக்கி இருந்த இந்த மூசா நபியோட சமுதாயத்தினர் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் என்ன சொன்னால், ஒரு காளமாட்டை அறுத்து நீங்கள் மூசா நபி காலத்தில் ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாங்க. கொல்லப்பட்டதுக்கப்புறம் மூசாவே
நீங்கள் வந்து உங்கள் அல்லாட்ட கேட்டு நீங்கள் யார் கொன்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்து சொல்லும்போது அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு காளமாட்டை அடிங்க, அந்த அந்த காளமாட்டோடைய ஒரு துண்டை எடுத்து கொன்னவன் மேலே போட்டால் அவன் உயிர்ப்பிச்சிருவான், கொன்னவன் யாருன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். அந்த ஒரு வேலையை ஏதாவது ஒரு காளமாட்டை பிடிச்சி அறுத்திருந்தா ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் என்ன செய்யலை, ஒரு காளமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா தமது சமுதாயத்தினர் கூறிய போது, எங்களை என்ன கேலி பொருளாக கருதுகிறா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. எங்களை என்ன கேலி பொருளாக கருதுகிறீரா, அது என்ன மாதிரியான மாடு, எத்தகையது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட உங்கள் அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அது கிளரும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியாவது போய் அறுத்திருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும். அடுத்து வந்து இது அது எங்களுக்கு சரியாக புரியல, திரும்ப நீங்கள் உங்கள் அல்லாட்ட கேளுங்க, அது என்ன நிறத்தில் இருக்குன்னு போய் கேளுங்க, அவன் உங்களுக்கு விளக்குவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு. அல்லாஹ் ஃபஸ்ட்டு ஒரு காளை மாட்டை அறுக்க சொன்னால் அந்த மாட்டை அறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருக்கும். அடுத்து கிளரும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு அப்படின்னு சொன்னால் அதையாவது செஞ்சுருந்தாலும் அப்பையும் வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கருமஞ்சள் நிற மாடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறான். அப்பையும் போய் அறுத்திருந்தா அதோட வேலை முடிஞ்சிருக்கும். அப்பையும் அவங்க கேட்கலாம், இந்த மாடு எங்களை குழப்புது, நீ வந்து கரெக்டாக கேட்டுட்டு வாங்க, எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க, அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டான். அது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீர் இறைவிக்கோ பழக்கப்படுத்தாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அவன் அல்லாஹ் சொல்லிட்டான். ஒவ்வொரு மாடையும் தேடி தேடி பார்க்கும்போது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, ஏர் உழுதுருந்தால் விவசாயத்துக்கு நீர் இறைச்சிருக்கு, இந்த மாதிரி ஒன்று மாற்றி வந்து இருந்ததுனால அந்த மக்களுக்கு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாம் கிடச்சிச்சின்னா கலர் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துட்டாங்க. அந்த ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்தாங்க இல்லையா, அந்த அறுத்தோன்னு கொன்னவன் மேலே போட்டாக செத்தவன் உயிர்ப்பிச்சு எழுந்து வந்தான். அந்த எழுந்து வந்தோன்னா இது அல்லாவுடைய அத்தாட்சி, இது அல்லாவுடைய வேதம், அவன் வந்து கொன்னது யாருன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அப்போயாவது இந்த மக்கள் கேட்டாங்களா, அந்த மக்கள் கேட்டிருந்தாங்கன்னா, ஏன்னா இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தான். அந்த மக்கள் யாரும் வந்து அதை கேட்குறதாகவோ அதை வந்து கடைபிடிக்கிற மக்களாகவோ இல்லை. ஒரு செத்து போனவனை ஒரு உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தான் இல்லையா, அல்லாஹ் எவ்வளோ பெரிய அத்தாட்சியை காமிச்சான். அப்போயாவது அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கல. அடுத்த வசனத்தில் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தில் 55வது வசனம், மூசாவே, அல்லாவின் நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம். அப்போது அல்லாவை எவ்வளவோ விஷயத்தை அல்லாஹ் அத்தாட்சியாக கூறுறான். அந்த பாம்பு கைத்தடி பாம்பாக மாறின இதாக இருக்கட்டும், ஃபிரௌனுடைய சபையில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் அத்தாட்சியை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த மக்கள் வந்து கேட்கல அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அரகண்டான ஆளாக இருப்பான். இப்போது நமக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒரு நமக்கு கிடச்சிட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி அந்த இஸ்ரவேலர் மக்கள் எவ்வளோ ஒரு திமிர் பிடிச்சவன், ஒரு வெறுப்புக்குரிய மக்களாக இருந்தாங்க. இப்படியே அவங்க அல்லாவே நேரில் காமின்னு சொன்னோன்னா அல்லாஹ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலே உங்களை இடி முழக்கம் தாக்கியது அப்படின்ட்டு அல்லாஹ் இன்னொரு வசனம் அந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு அந்த இடத்துல அவங்க மவுத்தாகிட்டாங்க. மவுத்தானதுக்கப்புறம் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 56வது வசனத்தில், நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம்,
அப்படின்னா ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஒரு மரணத்துக்கு இன்னைக்கு நாம் வந்து சில அந்த நியூஸ்லேயோ இல்லை இல்லை ஃபோன்லேயோ எதுலையாவது எப்பயாவது பார்க்குறோம். அடக்கம் பண்ண போனவங்க எழுந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறோம். இல்லை நம்ம சில நேரங்களில் நம்ம அருகாமையில் உள்ளவங்களோ நம்ம வீட்டிலையோ நம்மளோ ஏதாவது ஒரு மரணத்துடைய விளிம்புக்கு போனால் கூட எல்லாம் நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு அச்சம் வருது. ஏன்னா அந்த அச்சத்தை நம்மலாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் உணர்ந்திருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து நமக்கு அந்த அச்சத்தை உணர்ந்திருப்போம். மரணத்துடைய தருவாயில் போய் அது வந்தபோது அதிலிருந்து மீள்றதுக்கு குறைஞ்சது ஒரு 2-3 நாளாவது ஆகும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆகும். ஏன்னா நம்மளால் அதுலேருந்து மீள முடியாது. அதுலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியாது. ஆனால் அந்த மக்களை வந்து எல்லாம் மரணித்ததுக்கப்புறமும் திரும்பவும் உயிர்ப்பித்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கானா எந்தளவுக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் அவங்க அந்த மக்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்களா, இந்த நன்றி செலுத்தாத மக்களாக தான் இருந்தாங்களா, எத்தனை அத்தாட்சியை கொண்டு வந்து காமிச்சாலும் அவங்க நன்றி கெட்டவர் இவர்களை தான் அல்ல வந்து இந்த மாதிரி அரகண்ட்டாக இருக்கிற ஆளுக்கு கேடு தான். அவங்க உள்ளெல்லாம் ரொம்ப இறுகி போய் ரொம்ப இறுக்கமான அவங்கள்ட்ட என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு காதில் விழுவாது. அந்த மாதிரி ஒரு அரகண்டான ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ நாமளும் அந்த மாதிரி இல்லாமல் குர்ஆனுடைய போதனைகளை நாம் வந்து உள்வாங்கணும். நம்ம வந்து நம்மளுடைய மனசை வந்து சீர்படுத்திக்கணும். நம்மளுடைய உள்ளங்களை நம்ம சீர்படுத்தினா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் போதும் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியும். அன்றைக்கி மூசாவுடைய சபையில் வந்து ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா? 7வது அத்தியாயத்தில் 113வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடம் வந்தனர், நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் தான் எங்களுக்கு நீங்களே எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்ட்டு 7வது அத்தியாயத்துலேருந்து 126 வசனமாக அப்படியே நமக்கு அடுத்தடுத்து வருது. எப்படின்னா சூனியக்காரர்கள் வராங்க, உங்களுக்கு நான் பரிசு ஒன்று தரேன் அப்படின்ட்டு ஃபிரௌன் சொல்கிறான். ஃபிரௌன்ட்ட வந்து எங்களுக்கு பரிசு தருவீங்களா அப்படின்னு சொல்லி சூனியக்காரன் வந்து கேட்கும் போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மூசாவும் எல்லாருமே அந்த சபையில் வரும்போது சூனியக்காரன் கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல இந்த போடுறீங்களா இல்லை நாங்கள் போடட்டுமா நீங்கள் அப்படின்ட்டு மூசா நபிகிட்ட சூனியக்காரர்கள் கேட்குறாங்க. அவன் நீங்களே போடுங்க அப்படின்னு மூசா நபி சொல்கிறாங்க. மூசா நபி போட்டோன்னே அது ஒரு பாம்பு மாதிரி நெளியுது. ஆனால் பாம்பு இல்லை, அது ஒரு கயிறு. பாம்பு மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு வித்தையை காட்டுதும். அல்லாஹ் மூசா நபிக்கு அறிவிக்கிறான், மூசாவே நீங்கள் தூக்கி போடுங்க, உங்கள் கைத்தடியை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். கைத்தடியை தூக்கி போட்டோன்னே அது பாம்பாக மாறிடுச்சு. பாம்பாக மாறி எல்லாத்தையும் விழுங்கிருச்சு. விழுங்கினதுக்கப்புறம் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் சஜிதாவில் விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு அல்லாஹ் 7ல் 126 வசனம் வரை இந்த சபையில் நடந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சஜிதாவில் வீழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு அவங்க மனசு வந்து எதையும் ஏற்றுக்கிறளோ, அவங்களுக்கு எந்த விஷயமும் காட்டப்படலை, எதுவும் சொல்லலை. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை ஒரு அத்தாட்சியை பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே சஜிதாவில் வீழ்ந்தாங்க அப்படின்ற போது அவங்களுடைய உள்ளம் எந்தளவுக்கு மென்மையாக இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய உள்ளங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மென்மையாக்கணும். இது மாதிரி இந்த வரலாறை பற்றிய கிட்டத்தட்ட அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்கிறான். சூரா யூனுஸில் வந்து 79வது அத்தியாயத்தில் சொல்கிறான். இந்த மாதிரி பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். பல அத்தியாயத்தில் இதனுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய மனசை வந்து எப்பயுமே மென்மையாக்கி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம யார் ஏதாவது சொன்னாலும் சரி, இல்லை குர்ஆனை படிக்கும் போதும் சரி, நம்ம மனசு அதை உள்வாங்கி அதோடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும். புகாரியில் 79வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தினான் மற்றும் நாணத்துடன் அனுப்பியதற்கு உவமையானது. உதாரணம் வந்து ஒரு பெருமழை. ஒரு பெருமழை நிலங்களில், அதாவது இங்கே பூமியில் வந்து விழுகுது. அதில் ஏராளமான செடி கொடி எல்லாமே முளைக்குது. ஒரு மழை வந்து இறங்கினோடனே அதுக்கப்புறம் அந்த இடத்துல புற்பூண்டு எல்லாமே எல்லாம் முளைக்க செய்கிறான், முளைக்குது. இன்னும் வேறு சிலர் வந்து அந்த குளங்கள் குட்டைகளும் தேங்கி நிற்கிற தண்ணியும் கிடக்குது. அதுவும் மக்களுக்கும் பயன் தருது. கால்நடைகள், இந்த ஆடு மாடு இன்னும் மற்ற உயிரினங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுது. இன்னும் இன்னொரு வேறு மலை இருக்குது. அது பூமியில் வந்து விழுந்தோடனே அது உள்ளே இழுத்துக்குது. தண்ணி உள்ளே இழுத்து வெளியே அது செடியாகவும் விடலை, மக்களுக்கோ கால்நடைக்கோ தேங்கி நிற்கிற தண்ணியாகவும் பயன் தரலை. இந்த மாதிரி எதுவுமே பயன் தராமல் இருக்கிறவங்களுக்கு ஊமையானது அப்படின்றது தான் ரசூல்லா அன்னைக்கு அதாவது மார்க்கத்தை கற்றுக்கிட்டு புரிஞ்சு விளங்கி அதன்படி அவங்க கற்றுக்கிட்டும் பிறருக்கு கற்பிப்பவர்களுக்கும் உதாரணம் சொல்கிறான். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அதை எதையாவது ஒரு வெளிப்படுத்தினா மட்டுமே தான் அதோடைய பிரதிபலிப்பை நம்ம அடைய முடியும். நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டோம், நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டோம், நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படாது. அதனால் நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய மனசை மென்மையாக்கி குர்ஆன் என்ன சொல்லுது, நாம் எப்படி நடந்துக்கிறோம், நாம் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்றத விளங்கி நாம் இந்த வாழ்க்கையை வந்து சரியான முறையில் மாறணும். நாளைக்கு அது இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அது வெற்றி தரக்கூடியதாக இருக்கணும். வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்குமே அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று கூறி எனது உரையினை முடிவு செய்கிறேன். வாஹிர் தௌனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.